ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்லாம் சேம் கப்பில் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு 7 பொருள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் பச்சைப்பயிறு, 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து அண்ட் 1/4 கப் இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி. இப்போ நான் கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு அண்ட் 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, 1/4 கப் இது வந்து கொஞ்சம் பெரிய கப், இது மட்டும் புழுங்கல் அரிசி மட்டும் 1/4 கப் எடுத்திருக்கேன். அண்ட் பச்சரிசி 1 கப். எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டு. புழுங்கல் அரிசி எடுத்தது மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் பெரிய கப், அதை விட மீதி எல்லாம் சேம் கப்பு தான். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க. பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கழுவுறோம் இல்லையா, அதனால் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 to 7 hours ஊற வச்சுருங்க. நான் வந்து இப்போது நைட்டு ஊற வச்சிட்ருக்கேன் மார்னிங் செய்கிறதுக்காக. நீங்கள் நைட்டுக்கு செய்யணும் அப்படின்னா மார்னிங் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 to 7 hours ஊறுனா போதும். ஸோ இது கூடவே நான் 3 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல் போட்டுக்கலாம், 4 பல்லு பூண்டு, இதையும் போட்டு ஊற வச்சுக்கிறேன் அதுலேயே. இப்போ ஒரு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சிக்க போகிறேன். எனக்கு கிரைண்டரில் அரைக்கும்போது கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு நல்லா வரும். அதுக்காக தான் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஹார்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படியோ அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அரைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஒரு 30 to 40 minutes நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கிறேன். நான் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்ற வேண்டியது தான். இதை நீங்கள் ப்ளைனாகவும் ஊற்றலாம். இதில் நீங்கள் முருங்கைக்கீரை இல்லை வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கூட ஆட் பண்ணி ஊற்றலாம். நான் உங்களுக்கு 2 விதமாகவும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளைனாக ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இது வந்து தோசைக்கு எவ்வளோ பதமாக இருக்குமோ அதை விட கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இது வார்க்கிறதுக்கு ஈஸியாக வரும் தோசை. இது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக வேக விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நெய்யோ பட்டரோ போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெயோ நெய்யோ ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக தோசை ஊற்றுறத விட இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பரான கிறிஸ்பியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் கோகோனட் சட்னி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன், அதுக்கு நான் தாளித்து போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். இதுக்கான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அண்ட் தென் கொத்தமல்லி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் ஊற்றுனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹோட்டலில் கொடுக்குற அடை தோசை மாதிரி சூப்பராக அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா மெஷர்மெண்ட்டையும் அதே அளவில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல கிறிஸ்பியாக அடை தோசை சூப்பர் டேஸ்டியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஊற்றுறேன். இதுவும் அதே மாதிரி நல்லா வார்க்கிறதுக்கு வரும். சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வார்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா மொறுமொறுன்னு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதுனால நல்லா எல்லோ கலரில் சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷ் கலரில் சூப்பராக வந்திருக்கு. நல்ல மொறுமொறுன்னும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் கார சட்னி வச்சும் சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான டேஸ்டியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வேறொரு ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.